மா நேச்சுரல்ஸ் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் நேச்சுரல் ஃபர்டிலிட்டி வெல்னஸ் சென்டர் பிரசன்ஸ் ஐபிசி தமிழ் மற்றும் சினி உலகம் பெருமையுடன் முன்னெடுக்கும் சமத்துவ இஃப்தார் நிகழ்ச்சி 2026 பவர்ட் பை வி கேர் எக்ஸ்ட்ராடினரி ப்ராப்ளம்ஸ் ரெக்வயர் எக்ஸ்ட்ராடினரி கேர் லைன் டேட்ஸ் நட் பைட்ஸ் எனர்ஜி பார் தி சென்னை சில்க்ஸ் லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். ஃபவுண்டர் எம்டி திரு ஷேக் மீரான் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், ஒரு அழகான மேடை. சகோதரத்துவம், அப்புறம் பொதுவாக ஈமான் முஸ்லீம்களுக்கு ஒரு 5 கடமை இருக்குது. அந்த 5 கடமையும் பார்த்தீங்கன்னா, ஈமான்னா மனசில் இருக்கும், தொழுகன்னா மசூதி உள்ளே இருக்கும், நோன்புனா வயிற்றில் இருக்கும், அதே போல் ஹஜ்ஜி அது மக்கா மதினாவில் இருக்கும், ஜக்காத்துங்கிறது கொடுக்குற ஏழைக்கு தான் தெரியும். சகோதரத்துவம் அப்படிங்கிறது மட்டும்தான் வெளியே தெரியும். அந்த சகோதரத்துவம் மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு உண்மையான மார்க்கம் தான் இஸ்லாம். அது எல்லாருக்குமே உலகம் ஃபுல்லாகவே தெரியும். இதுக்கு முன்னாடி பேசுனவங்க எல்லாருமே சொன்னாங்க. அதுக்கு ஒரு வாய்ப்பளித்த இந்த ஐபிசி தொடர்ச்சியாக 2வது வருஷமாக நாங்கள் ஸ்பான்சர் பண்ணுறோம். மாஷா அல்லாஹ். அதுக்கு தொடர்ச்சியாக 2வது வருஷமும் எங்களே தேர்ந்தெடுத்த ஐபிசிக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் வருங்காலத்திலேயும் நம்மளே இதை செய்யணும்னு ரொம்ப ஆசையும் படுறோம். பொதுவாக இங்கே பேசக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்கிறோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்குது. அப்படி இல்லாமல் எல்லாரும் ஒரு கரகோஷத்தோடு அவங்கள நம்ம வரவேற்கிறது, அவங்கள வழி அனுப்புறது இருக்குது. அது அவங்க வந்தவங்களுக்கு பேசுனவங்களும் சந்தோஷத்தை கொடுக்கும். இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். அதே போல் இந்த மறுபடியும் ஐபிசிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு முன்னாடி உள்ளவங்களாம் தட்டாமல் எனக்கு கூட தெரியும். திரு ஷேக் மீரான் அவர்கள் சிறப்பு செய்வதற்காக ஐபிசி தமிழினுடைய சிஇஓ திரு பாலசுரேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஐபிசி தமிழ் நடத்தும் சமத்துவ இஃப்தார் விருந்துக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரியான இஃப்தார் நிகழ்ச்சிகள் தமிழ்நாட்டில் நிறைய இஃப்தார் நிகழ்ச்சிகள் நடந்திருக்கிறது. ஆனால் ஊடக நிறுவனங்கள் முன்னெடுத்து நடத்துகின்ற இஃப்தார் நிகழ்ச்சிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே குறைவான எண்ணிக்கையில் தான் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லா ஊடகங்கள்லையும் இந்த மாதிரி இஃப்தார் நிகழ்ச்சிகள் நடத்துவது அப்படின்றது அது ஏதோ இஸ்லாமியர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம், நாம் அதில் ஏன் தலையிடணும், நாம் ஏன் அதை நடத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில ஒரு விதமான ஒரு ஹெசிடேஷன் இருக்கும். இப்போ ஒரு சமத்துவ பொங்கல் நாம் ப்ரெஸ் கிளப்லேயே நடத்தியிருக்கோம். அதே போல் ப்ரெஸ் கிளப்பில் இஃப்தார் நிகழ்ச்சி ஒரு வாட்டி நடத்தினோம். ஆனால் இதை தொடர்ச்சியாக ஒரு நிகழ்வாக நடத்த வேண்டும் அப்படின்னும் போது அதற்கு பல்வேறு விதமான தடைகளும் பல்வேறு விதமான முட்டுக்கட்டைகளும் வரும். அதே போல் அதில் பெரிய அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. எனக்கு உள்ளபடியே ரொம்ப மகிழ்ச்சி, ஐபிசி தமிழ் இதை 3 ஆண்டு காலமாக இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த நிகழ்வு அப்படின்றது வெறும் ஒரு புனித ரம்ஜான் மாதத்தில் எல்லோரையும் அழைத்து எல்லா தரப்பினரையும் அழைத்து உணவு அருந்திவிட்டு செல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக மட்டுமல்லாமல் ஒரு அன்பை பரிமாறக்கூடிய ஒரு நிகழ்வாக இது அமைந்திருக்கிறது. இது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம், அதுவும் ஒரு ஊடகம் இதை முன்னெடுக்கிறது அப்படின்றது உள்ளபடியே ரொம்ப பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் என்ன நிலையில் இன்றைக்கி செயல்படுகிறார்கள் அப்படின்றத நாம் கொஞ்சம் பார்த்தோன்னா, கடந்த 15 ஆண்டு காலம் ஊடகங்களுடைய செயல்பாடுகள் அப்படின்றது பார்த்திங்கன்னா வெறுப்பை விதைக்கக்கூடிய வகையில் தான் அந்த ஊடகங்களுடைய செயல்பாடு இருக்கிறது. குறிப்பாக ஆங்கில ஊடகங்களும் அதே போல் ஒரு சில குறிப்பிட்ட ஊடகங்கள் எப்படி 2 சமூகங்கள் இடையே ஒரு வெறுப்பை உண்டாக்க முடியும், எப்படி ஒரு பிரிவினையை தூண்ட முடியும் அப்படின்ற அடிப்படையில் அந்த ஊடகங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும்போது தமிழ்நாட்டில் அது ஒட்டுமொத்தமாக அதற்கு நேர் எதிரான ஒரு சூழலை நாம் இங்கே உருவாக்கி இருக்கிறோம். நாம் எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சமூகம் சார்ந்த எல்லோரும் இந்த ஊடக ஈகோசிஸ்டமை நாம் உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்றது உள்ளபடியே எனக்கு அதில் ஒரு பெருமையும் இருக்கிறது, மகிழ்ச்சியும் இருக்கிறது. ஏன்னா ஒரு தேசிய ஊடகத்தில் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றக்கூடிய அந்த அனுபவத்தில் தான் நான் பேசுகிறேன். ஏன்னா கண்கூடாக அதை பார்த்துருக்கிறேன்.
அப்போ இங்கே அன்பை விதைக்கக்கூடிய, சகோதரத்துவத்தை மேம்படுத்தக்கூடிய, அரசியல் கருத்து நமக்கு மாறுபட்ட கருத்துகள் இருக்கலாம், ஆனால் அனைத்து தரப்பினரையும் ஒரே அரங்கத்தின் கீழ், ஒரு குடையின் கீழ் கொண்டு வருவது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்மளால் இங்கே ரொம்ப இயல்பாக செய்ய முடிகிறது, ரொம்ப ஆரோக்கியமாக அதை செய்ய முடிகிறது. அது ஒரு ஊடக நிறுவனமே அதை முன்னெடுக்கிறது அப்படின்னும் போது உள்ளபடியே நாம் எல்லாம் பெருமைப்பட வேண்டும். ஸோ ஐபிசி தமிழுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். திரு ஷபீர் அகமது அவர்களுக்கு சிறப்பு செய்வதற்காக மா நேச்சுரல்ஸுடைய ஃபவுண்டர் எம்பி திரு ஷேக் மீரான் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஆக்சுவலி ஐபிசி தமிழ் நம்ம லாஸ்ட் இயரும் நம்ம இங்கே வந்து இவங்களோட ஸ்பான்சர்ஷிப் பண்ணியிருக்கோம் லைன் டேட்ஸ் மூலயமா. ரமலானில் வந்துட்டு நோன்பு திறக்கிறது அப்படிங்கும்போது வந்து முஸ்லீம்ஸ் எல்லாமே நோன்பு திறக்கும்போது வந்துட்டு டேட்ஸோடு தான் வந்துட்டு நோன்பு திறப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதி காலத்துலேருந்து இன்றைக்கி வரையுமே வந்துட்டு இதுதான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கும்போது வந்து வி ஆர் ப்ரவுட். அந்த ஒரு டேட்ஸை வந்துட்டு அந்த கம்பெனியில் நான் வந்து ஒர்க் பண்ணுறது ஐ எம் வெரி ப்ரவுட் அபவுட் தேட். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஐபிசி தமிழ். 2வது வருஷமாக வந்து நாங்கள் லைன் டேட்ஸ் வந்துட்டு இங்கே ஒரு ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறதுல வந்துட்டு லைன் டேட்ஸ் மூலயமா நாங்கள் தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ. திருமதி பத்மஜா ராமமூர்த்தி அவர்களுக்கு மரியாதை செய்வதற்காக ஐபிசி தமிழினுடைய சிஇஓ திரு பாலசுரேஷ் அவர்களையும் மா நேச்சுரல்ஸுடைய ஃபவுண்டர் எம்பி திரு ஷேக் மீரான் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பு மாநில துணைச் செயலாளர் திரு எஸ் ஹபீசுல்லா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவட்டுமாக. மிக அற்புதமான நிகழ்ச்சியை தொடர்ந்து ஐபிசி தமிழ் செய்து கொண்டிருக்கிறது. நான் 2024 இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன். தொடர்ந்து இந்த முயற்சியை வந்து ஒரு ஊடகம் ஷபீர் சொன்ன மாதிரி அதை முன்னெடுக்குது அப்படின்னா உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். இன்றைக்கி எல்லா தளங்களிலும் இஸ்லாமிய அடையாளத்தை இழக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இன்றைக்கி எல்லாரும் இந்த நாடே நகர்ந்துட்டு இருக்கும்போது துணிச்சலாக இஸ்லாத்துடைய ஒரு வழிபாடான நோன்பு திறக்கக்கூடிய ஒரு இஃப்தார் நிகழ்ச்சியை ஐபிசி நடத்துது அப்படின்னா அதற்கு ஒரு துணிச்சல் வேணும். உண்மையிலே அந்த துணிச்சலுக்கு ஒரு பாராட்டுக்களை சொல்லி தான் ஆகணும். இந்த நிகழ்ச்சியில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா, நாங்கள்லாம் விவாதத்தில் நிறைய சண்டை போட்டுப்போம். அவன் தங்கச்சி ஃபர்ஹானா இருக்குது, அபூபக்கர்லாம் இருக்காப்புல. சரி, அந்த அவசரத்தில் ஏதோ நாங்கள் சண்டை போட்டுட்டு அப்படியே கிளம்பி போயிடுவோம். இதுக்கு முன்னாடி முதல்ல நான் ஃபர்ஹானாவை சந்தித்தது ஐபிசி நிகழ்ச்சியுடைய இஃப்தாரில் தான். அப்போ பல பேரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி அன்பை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து ஐபிசி தமிழ் வந்து ஏற்படுத்தி தருது. அது குறிப்பாக இந்த இஃப்தார் நோன்பின் மூலமாக இந்த முழுக்க ஒரு ஹேட்ரட் நிறைந்த ஒரு சூழலில், போலரைசேஷனே ஒரு பெரிய விஷயமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் செயல்பாட்டாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், தனி நபர் ஊடகங்களை நடத்தக்கூடியவர்கள், அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்து ஒரு செய்தியை நீங்கள் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. மதங்களை கடந்து, அரசியல் சமூக வேறுபாடுகளை கடந்து மனிதம்தான் முக்கியம் என்பதை இங்கே நீங்கள் அன்பும் மனிதமும் ரொம்ப முக்கியமானது அப்படின்றத சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி பேசின மல்லை சத்யா அண்ணன் அவர்களாக இருக்கட்டும், இஸ்லாத்துடைய பண்புகளை பற்றி, இஸ்லாத்துடைய நெறிகளை பற்றி பாராட்டி பேசினார்கள். அதன் அடிப்படையில் இஸ்லாமும் மனிதத்தை தான் பேசுது என்பதை நிறுவக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகவும், அனைவரும் ஒற்றுமையாக இந்த மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகவும் ஐபிசி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறது. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் நடத்த வேண்டும். அதற்கு நம் அனைவருடைய ஆதரவும் இருக்கும் என்பதை உறுதியாக சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. டாக்டர் ஹபீசுல்லா அவர்களுக்கு மரியாதை செய்வதற்காக மா நேச்சுரல்ஸுடைய ஃபவுண்டர் எம்பி திரு ஷேக் மீரான் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு வழக்கறிஞர் ராஜசேகர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் சொல்லுங்கள். நான் வந்து முஸ்லீம் இல்லை, ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முஸ்லீம், என் கிளைண்ட்ஸ்லாம் முஸ்லீமு, நான் பழகுனெல்லாம் முஸ்லீம்ஸ் தான். ஸோ நான் வந்து முஸ்லீம். இஃப்தார் பார்ட்டியோட பெருமைகளையும் சிறப்புகளையும் பெரியவர்கள் நிறைய பேர் இங்கே பேசினாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி
சமத்துவ இஃப்தார் அப்படின்றது ஐபிசி தமிழ் ஒரு பயனியர் பண்ணியிருக்கீங்க. ஒரு இனோவேஷன் ஆஃப் திங்கிங்கில் சமத்துவ பொங்கல், சமத்துவ எல்லாமே சமத்துவத்தை பற்றி பேசுகிற தமிழ்நாட்டில் தன்மானம், சுயமரியாதை, சமத்துவம் இதெல்லாம் வெறும் பேப்பர்லேயும் டிவிலையும் மட்டும் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் நிஜ வாழ்க்கையில் ஐபிசி தமிழ் அதை சாத்தியம் என்று இந்த இஃப்தார் இந்த நோன்பு திறப்பு விழாவை செய்திருப்பது மிகவும் பாராட்டக்கூடியது. அதுவும் அனைவரும் என்னை போல இஸ்லாமியர் அல்லாதவர்களையும் அழைத்து எங்களுக்கு இந்த ட்ரெடிஷன், இந்த கல்ச்சரை எங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க பாருங்கள். உண்மையிலேயே இஸ்லாமியர்கள் தான் ரொம்ப பெருந்தன்மை மிக்க பாராட்டக்கூடிய மனிதர்கள். உலகம் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த நான் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி. அங்கே மிடில் ஈஸ்ட்லலாம் அவ்வளோ ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட்ஸில் ஃப்ரீயாக நோன்பு திறப்பதற்கு அங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்களாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு யூ ஆர் செட்டிங் அ ப்ரெசிடென்ட், ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணுறீங்க ஐபிசி தமிழ். அதற்காக ஐபிசி தமிழை நான் பாராட்டியே தீரணும். வாழ்த்துக்கள். இதனுடைய யார் யார் இதில் சம்மந்தப்பட்டிருக்கீங்க, பால சுரேஷ் மற்றும் இமானுவேல் மற்றும் இதனுடைய ஓனர் எல்லாம் இந்த மாதிரி முன்னெடுப்புகளை எடுக்கும்போது மற்றவர்களுக்கும், அதாவது பெரிய பெரிய ஊடகங்களுக்கும் இது வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். இந்த மாதிரி சமத்துவம் இஃப்தார், இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் அடிக்கடி எல்லா மதத்தினரும் அழைத்து ஒரு மத நல்லிணக்க விழாவாக நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். என்னை அழைத்ததுக்கு நன்றி, வணக்கம். திரு ராஜசேகர் அவர்களுக்கு மரியாதை செய்வதற்காக மாநேச்சுரல்ஸினுடைய ஃபவுண்டர் எம்பி திரு ஷேக் மீரான் அவர்களையும் அழைக்கிறேன். அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியினுடைய திருமதி ஃபாத்திமா பர்கானா மற்றும் வழக்கறிஞர் அபூபக்கர் இருவரையும் அழைக்கிறோம். கூடியிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். ஒற்றுமை, உண்மை, சகோதரத்துவம், கருணை, ஈகம் இப்படி எல்லாவற்றிலும் மேலோங்கி இருக்கும் இந்த புனித ரமலான் மாதத்தில் இத்துணை அழகான நிகழ்வை ஒருங்கிணைத்த ஐபிசி நிறுவன குழுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதாவது இந்த நிகழ்வு வந்து இந்த நட்பையும் இந்த ஒற்றுமையையும் பலப்படுத்தும் ஒரு நிகழ்வாக ஏற்படுத்திய இந்த சிந்தனைக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துகள். சகோதரர் ஜெயலானி அப்புறம் சகோதரர் பிரபு இவங்க எல்லாருடைய அழைப்பினால நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ரொம்ப ரொம்ப மனநிறைவான நிகழ்வாக இருந்தது. இஃப்தார்னா இந்த மாதிரி எல்லாரும் ஒன்று கூடி கட்சி மாட்சிமைகள் இல்லாமல் இந்த மாதிரியான இன்னும் பல உறவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஐபிசிக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் அன்பும் நன்றியும் வாழ்த்துகள். எல்லோருக்கும் புனித ரமலான் மாதத்தின் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஐபிசி தமிழ் ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய இந்த இஃப்தார் நிகழ்வில் சமயம் கடந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்கள். இஸ்லாத்தினுடைய 5 கடமைகளில் ஒரு கடமையான நோன்பை நோற்று அதை திறக்கக்கூடிய நிகழ்வு இஃப்தார் நிகழ்வு. இஸ்லாம் தொழுகையை ஒரு கடமையாக சொல்லுது, ஜக்காத் என்கிற ஏழை வரியை ஒரு கடமையாக சொல்கிறது, ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய புனித பயணத்தை இன்னொரு கடமையாக சொல்கிறது. அதே மாதிரி பட்டினி கடந்து உணவு இருந்தும் பசித்து கிடப்பதை ஒரு கடமையாக இஸ்லாம் சொல்கிறது. வருடத்திற்கு ரமலான் என்கிற இந்த மாதத்தில் 30 நாட்கள் அல்லது 29 நாட்கள் ஒரு 16 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் பசித்து கிடப்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. ஏழைகள் உணவில்லாமல் பசித்து இருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இதை இஸ்லாம் ஏன் பசித்து கிடப்பதை ஒரு கடமையாக சொல்ல வேண்டும் என்றால், ஏழைகளுடைய அந்த வலியை, உணவில்லாமல் அவர்கள் படக்கூடிய துன்பத்தை, துயரத்தை பணம் படைத்தவர்களும், உன்னிடத்தில் செல்வம் இருக்கலாம், செழிப்பு இருக்கலாம், சொத்து இருக்கலாம், மாட மாளிகைகள் இருக்கலாம், எது இருந்தாலும், இன்னும் சொல்ல போனால் ஒரு நாட்டினுடைய ராஜாவாக, ஒரு நாட்டை கட்டியாளக்கூடிய அரசனாக இருந்தாலும் சரி, நீயும் அந்த ஏழையினுடைய பசியை, அந்த வலியை உணர வேண்டும். அதன் மூலமாக ஈகமும் கொடையும் பெருக வேண்டும் என்பதற்காகத்தான் இஸ்லாம் இதை ஒரு கடமையாக, 5 கடமைகளில் ஒரு கடமையாக இதை வலியுறுத்துகிறது. மறைந்த நாகூர் ஹனீஃபா அவர்களுடைய பாடலிலே கூட ஒரு வரி வரும், பசியின் கொடுமையை பணம் படைத்தோறும் புரிந்திட நேர்ந்தது யாராலே என்று ஒரு வரி வரும். அப்படி எல்லா மக்களும் இந்த மாதத்தில் நோயாளிகள் தவிர்த்து, வயோதிகர்கள் தவிர்த்து, குழந்தைகள் தவிர்த்து அத்துணை பேரும், உடல் பலம் உள்ள அத்துணை பேரும் இந்த நோன்பை நோக்க வேண்டும் என்பது
இஸ்லாத்தினுடைய தலையாய கடமை. அப்போ அதன் மூலியமாக ஈகமும் கொடையும் பெருக வேண்டும். அதற்கான மாதம் இது. ஜகாத் கொடுப்பதற்கான, ஃபித்ரா கொடுப்பதற்கான மாதம் இது. முக்கிய கடமையாக இருக்கக்கூடிய நோன்பு கடமையினுடைய இஃப்தார் நிகழ்வை மிகச்சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தக்கூடிய ஐபிசி தமிழ் ஊடகத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். நானே இதில் 3வது வருஷமாக தொடர்ச்சியாக பங்கு பெறுறேன். எனக்கு முன்பாக பேசின திமுகவினுடைய அண்ணன் ஹஃபீஸ் அவர்கள் கூட சொல்லும்போது சொன்னாங்க, விவாதத்தில் எல்லாம் சண்டை போடுவோம், ஆனால் நிதானமாக உட்காந்து பேசுறதுக்கு இதுதான் நேரம்னு சொன்னாங்க. நம்ம அரசியல் கட்சிகள் பல இருக்கலாம், பல இயக்கங்களில், பல சிந்தனைகளில் நாம் செயல்படலாம், பயணிக்கலாம். அது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் நம்ம எல்லோருடைய இலக்கு என்ன அப்படின்னா, அன்பும் மக்கள் மத்தியில் ஒற்றுமையும், இந்த மண்ணில் சமூக நீதியும், ஒரு நல்ல ஆட்சியையும் கொடுப்பது தான். அதுக்கு நம்ம பயணிக்கக்கூடிய பாதைகள் வேறாக இருந்தாலும் நம்மளுடைய இலக்கு ஒன்றுதான் என்பதையும், அப்படியான ஒரு மகத்தான இலக்கை அடைவதற்கு நமக்குள்ள அரசியல் கட்சிகள், இயக்கங்கள் இதுக்குள்ள மாற்றங்களை கடந்து நம்ம ஒன்றாக கூடி நமக்குள்ள அன்பையும் சகோதரத்துவத்தையும் பகிர்ந்துக்கிறதுக்கு ஐபிசி தமிழ் முன்னெடுக்கக்கூடிய இந்த இஃப்தார் நிகழ்வு ஒரு மிகச்சிறந்த ஒரு நிகழ்வாக அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை ஐபிசி தமிழ் உட்பட எல்லோரும் முன்னெடுக்கணும். அதன் மூலியமாக நமக்குள்ள அன்பும் ஒற்றுமையும் நிலவணும் அப்படின்றத கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைச்சு அத்துணை ஐபிசி தமிழ் உறவுகளுக்கும் மற்ற ஸ்பான்சர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு என்னையும் இதில் அழைத்து சிறப்பு செய்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இப்போ உங்களை சிறப்பு செய்வதற்காக மாநாச்சர்ஸினுடைய ஃபவுண்டர் எப்படி திரு ஷேக் மீரான் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து 148வது வார்டு கவுன்சிலர் திரு வி கிரிதரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். சமத்துவ இஃப்தார் நிகழ்ச்சி 2020-26 நிகழ்ச்சியில் அழைத்தமைக்கு ஐபிசி தமிழ் மற்றும் மா நேச்சுரல்ஸ் நிர்வாக இயக்குனர் சகோதரர் ஷேக் மீரான் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருக்கு பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சிறப்பான மேடையில் இந்த எளியவனையும் அழைத்தமைக்கு ஐபிசி தமிழ் மற்றும் சகோதரர் ஷேக் மீரானுக்கு மீண்டும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அருமையான இந்த புனிதமான மாதத்தில் இஸ்லாமியர்களின் 9வது அவர்கள் நாளேட்டில் 9வது மாதமான இந்த ரமலான் மாதத்தில் இந்த 9வது நாளில், அதுவும் வெள்ளிக்கிழமையில் இந்த நிகழ்ச்சி ஐபிசி சமத்துவ இஃப்தார் நிகழ்ச்சி நடத்துவது மிக சிறப்பான நிகழ்வாக உள்ளது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு அனைத்து அரசியல் கட்சி மற்றும் அனைத்து துறை வெற்றியாளர்கள் சந்திப்பதில், இந்த நிகழ்ச்சியில் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. அவர்கள் உரையை கேட்டதில் மிக்க மகிழ்ச்சி. எனக்கு முன்னாடி பேசினவங்க இந்த நிகழ்வை பற்றி சிறப்பாக, அதோட சிறப்புகளை பற்றி நிறைய சொன்னாங்க. முக்கியமாக மல்லை சத்யா அண்ணன் அதோட ஃபுல் ஹிஸ்ட்ரி எப்படி ஆரம்பித்து இன்றைக்கி வரைக்கும் எப்படி வந்துட்டுருக்குன்றத சிறப்பாக சொன்னார். ரொம்ப சந்தோஷம். இந்த மாதத்துடைய இஸ்லாமியோடைய சிறப்புகளை கேட்டதில் ரொம்ப சந்தோஷம். நான் இது கிட்டத்தட்ட 2ஆம் ஆண்டு இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து கலந்துக்கிட்டேன். இதுக்கு வாய்ப்பளித்த மா நேச்சுரல் நிர்வாக இயக்குனர் அவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த ரமலான் நோன்பு நிகழ்ச்சியை அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு, ஐபிசி தமிழர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு, அவங்க கிட்டத்தட்ட 3.8 மில்லியன் சப்ஸ்கிரைபர்களோடு இருக்காங்க. அது விரைவில் அடுத்த ஆண்டு இர்ஃபா நிகழ்ச்சி வரும்போது 5 மில்லியன் சப்ஸ்கிரைபர்களாக ஏறி இருக்க என்று வாழ்த்துக்கள் கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரு கிரிதரன் அவர்களுக்கு மரியாதை செய்வதற்காக மாநாச்சர்ஸினுடைய எப்படி திரு ஷேக் மீரான் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எங்கள் பகுதியில் தான் இந்த கிரி அண்ணா இருக்கிறாங்க. அதாவது அரசியல்வாதிங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத நான் இவர் மூலயமா தெரிஞ்சுக்கிட்டேன். மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது காலைல 5:30 மணி 6 மணிக்கெலாம் வந்து எங்கெல்லாம் தண்ணி அடைச்சிருக்கோ அதை தன் கையாலே எடுத்து விட்டதை நானே பார்த்துருக்குறேன். அவர் குரூப் வச்சுருக்கார் 24/7 சொல்லி. அந்த குரூப்பில் நம்ம ஒரு செய்தியை போட்டோம், ஒரு நிகழ்வை போட்டோம், இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லி போட்டோம்னா அடுத்த 1/2 hour 1 hourல அவர் அங்கே நிற்பார். ஆள் அனுப்புறது இல்லை, அவர் அங்கே நின்று அதை சரி செய்து நான் பார்த்துருக்கிறேன். ஒரு சிறந்த அரசியல் தலைவராக நான் என் முன்னாடி பார்த்துட்டு இருக்க ஒரு நபராக அவர் பார்க்குறேன். ரொம்ப நன்றிண்ணே. மா நேச்சுரல்ஸ் Mr. Perfect Natural Fertility Wellness Center presents ஐபிசி தமிழ் மற்றும் சினி உலகம் பெருமையுடன் முன்னெடுக்கும் சமத்துவ இஃப்தார் நிகழ்ச்சி 2026. Powered by V-Care. Extraordinary problems require extraordinary care. Line dates, nut bites, energy bar. The Chennai Silks. Let the celebrations begin.